ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதா கிருபாஷி நமத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 10. ரிஷி சிருங்கரை அங்க தேசத்திற்கு அழைத்து வருதல். அரசரால் இவ்வாறு கேட்கப்பட்ட சுமந்திரர், மந்திரிகளால் என்ன உபாயத்தை கொண்டு ரிஷி சிருங்கர் அழைத்து வரப்பட்டார் என்று நான் சொல்வதையெல்லாம் அமைச்சர்களோடு கூட இருந்து கேளுங்கள். புரோகிதர்களும் அமாத்தியார்களும் எந்த ஆபத்தும் இல்லாத ஒரு வழியை நாங்கள் ஆலோசித்து வைத்துள்ளோம் என்று ரோமபாதரிடம் கூறினார்கள். ரிஷி சிருங்கர் காட்டிலேயே வசித்து வருபவர், தவம் சுவாத்தியாயம் முதலியவற்றில் ஒரே மூச்சாக ஈடுபட்டிருப்பவர், பெண்கள் தரும் சுகம், புலன்கள் வாயிலாக கிடைக்கும் சுகம் என்னதென்பே அறியாதவர், மனிதனின் சித்தத்தை தவறு செய்ய தூண்டுகிற புலனுகர் இன்பங்களை ஊட்டி வெகு விரைவில் நகரத்திற்கு அவரை அழைத்து வருவோம். அதற்கான முயற்சிகளை உடனே தொடங்க வேண்டும். அழகான நன்றாக அலங்காரம் செய்து கொண்ட வேசிகள் அங்கே செல்ல வேண்டும். வெகுவாக கௌரவிக்கப்பட்ட அவர்கள் பலவித உபாயங்களால் அவரை காமமுறச் செய்து இங்கே அழைத்து வந்து விடுவார்கள். அரசர் இதனை கேட்டதும் அவ்வாறே செய்யலாம் என்று புரோகிதருக்கு பதில் கூறினார். பின்னர் புரோகிதரும் மந்திரிகளும் அவ்வாறே செய்தார்கள். அழகான நாரிமணிகள் அரசரின் ஆணையை கேட்டு அடர்ந்து அந்த காட்டிற்கு சென்றார்கள். எப்போதும் தவக்குடிலேயே இருந்து வரும் தீரரான முனிகுமாரரை காணும் பொருட்டு ஆசிரமத்துக்கு அருகில் இருந்தபடியே முயன்று கொண்டிருந்தார்கள். எப்போதும் மனம் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையினுடைய ஆசிரமத்திலிருந்து வெளியே போனதே இல்லை. தவசியானவர் பிறந்த நாளிலிருந்து வேறொரு ஆணையோ பெண்ணையோ அல்லது நாடு நகரத்தில் தோன்றி வளரும் எந்த ஒரு பிராணியையோ பார்த்ததே இல்லை. ஒரு சமயம் மனம் போன போக்கில் திரிந்து கொண்டிருந்த அவர் தற்செயலாக வேசிகள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார். விவாண்டகரின் புத்திரான ரிஷியசிருங்கர் அந்த எழில்மிகு அணங்குகளை பார்த்தார். இனிய குரலில் பாடுகின்றவர்களும் கண்கவர் அலங்காரம் செய்து கொண்டிருந்தவர்களுமான அவ்வணங்குகள் விபாண்டகரின் புதல்வரான ரிஷிசிங்கரை அணுகி கேட்டார்கள். பிரம்மன், தாங்கள் யார், எங்கே இருக்கிறீர்கள் என்றெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். மக்களே இல்லாத பயங்கரமான இந்த கானகத்தில் தனியராக தாங்கள் சுற்றி வருகிறீர்களே, ஏன் எங்களுக்கு கூறுங்கள். அந்த காட்டில் அதுவரை அந்த பெண்களை பார்த்ததில்லை. அத்துடன் மிகவும் அழகாகவும் இருக்கிறார்கள். இந்த அதிசய தகவலை உடனே தன்னிடம் பிரியமுள்ள தந்தைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று. என்னுடைய தகப்பனார் விபாண்டகர், நான் அவருடைய சொந்த புதல்வன். உலகில் ரிஷியசிருங்கன் என்று என்னை சொல்வார்கள். மேன்மைக்குரிய பிரம்மச்சாரியம் அனுஷ்டிக்கிறேன். அருகில் தான் எங்கள் ஆசிரமம் இருக்கிறது. அருள் கொண்டு அங்கே வாருங்கள். அழகான தோற்றம் கொண்டவர்களே, உங்களுக்கு தகுந்த முறையில் அறநெறிப்படி உங்களை அங்கே உபசரிக்கிறேன். முனிகுமாரன் சொற்களை கேட்டு அதனை அங்கீகரித்து அவருடைய ஆசிரமத்தை காண்பதற்காக அவர்கள் அனைவரும் அவருடன் சென்றார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் இதோ அர்க்கியம், இதோ பாத்தியம், இதோ கிழங்கு, இது பழம் என்று சொல்லி முறையாக உபச்சாரம் செய்தார் ரிஷிகுமாரர். உபச்சாரங்களை எல்லாம் மிகவும் உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அணங்குகள். ஆனால் முனிவர் வந்து விடுவாரோ என்று பயத்தால் விரைவில் திரும்பிச் செல்ல அவசரப்பட்டார்கள். அந்தனரே, எங்களிடம் வகையான பழங்கள் இருக்கின்றன. எங்களுடைய பிரதி உபச்சாரமாக அவைகளை ஏற்றுக்கொண்டு உடனே புசித்து விடுங்கள். தாமதம் வேண்டாம். பிறகு அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு அவரை மார்புறத் தழுவி மோதகங்களையும் மற்றும் பல வகையான இனிப்பு பண்டங்களையும் அவருக்கு கொடுத்தார்கள். எப்போதும் காட்டிலேயே இருப்பவரானதால் அவர்கள் கொடுத்த உணவுப் பொருட்களை முன்னர் சுவைத்தறியாத பழங்கள் என்றே எண்ணி உண்டு மகிழ்ந்தார். பின்னர் அவருடைய தகப்பனாரிடம் உள்ள பயத்தால் நேரமாகிவிட்டது, நாங்கள் நித்திய அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடம் விடைபெற்று சென்றார்கள். அவர்கள் எல்லோரும் சென்றதும் கஷ்யப விபாண்டக புத்தரான ரிஷியசிங்கர் மனம் சஞ்சலமடைந்து துயரத்துடன் அங்குமிங்கும் அலைந்தார். வீரரும் விபாண்டகரின் குமாரரும் ஸ்ரீமானுமாகிய அவர் அடிக்கடி அவர்கள் நினைவாகவே இருந்து மறுநாள் மனங்கவரும் வண்ணம் அலங்காரம் செய்து கொண்டு பேரளவுடன் விளங்கி அவர்களை சந்திக்க அதே இடத்துக்கு வந்தார். அவரை பார்த்ததுமே மனம் பூரித்து அவர்கள் அணுகி வந்து இவ்வாறு சொன்னார்கள். அழகியவரே, எங்கள் ஆசிரமத்திற்கு வர வேண்டும். இப்போது இங்கே நாம் நின்று பேசிக்கொண்டிருக்கும் இடத்தில் அழகான பலவகைப்பட்ட கிழங்குகளும் பழங்களும் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் இதை போன்றே அங்கேயும் முறைப்படியான உச்சாரங்களுக்கு தேவையான இவை அனைத்தும் உயர்ந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மனம் கவரும் அவர்களுடைய அழைப்பை கேட்டதும் அவர்களுடன் செல்வதற்கு முடிவு செய்தார். அந்த பெண்கள் அவரை அழைத்து சென்றார்கள். பெரும் ஆன்மீக ஆற்றல் படைத்த அவர் அங்கே அங்கதேச எல்லையில் காலடி வைத்ததுமே உலக மக்கள் மகிழ்வரும்படியாக இந்திரனுடனே மழை பொழிவித்தான். மழையோடு கூடவே தன் நாட்டிற்கு வந்திருக்கும் அந்தன முனிவரை எதிர்கொண்டழைத்து தலைவணங்கி தரையில் விழுந்து நமஸ்கரித்தார் மன்னர். மனம் உவந்து முறைப்படி அவருக்கு அர்க்கியம் முதலான உபச்சாரங்களை செய்தார். உத்தம அந்தனரான அவருக்கு தான் தந்திரமாக அழைத்து வரப்பட்டதால் கோபம் வரக்கூடாது என்று பணிவுடன் அவரை பிரார்த்தித்து கொண்டார். பின்னர் மன்னர் அவரை உள்ளே அழைத்து சென்று நிம்மதியான மனதுடன் மகள் சாந்தாவை அவருக்கு வேத விதிப்படி தானம் செய்து கொடுத்து திருப்தி அடைந்தார். மகா தேஜஸ்வியான ரிஷியசிருங்கர் அங்கே எல்லா சுக சௌக்கியங்களையும் மனைவி சாந்தாவோடு கூட அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்.
ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ ஹிம்மத ராமதூதா கிருபா சிந்தமத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 10வது சர்க்கம் முற்றிற்று.